ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்பகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடத்தில் அதாவது கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த வாரத்தில் பார்த்தேடையானால் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். இதன் மூலியமாக பார்த்தேடையானால் இந்த 4 ராசிகளுக்கு போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4 ராசிகளுக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேடையானால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 20ஆம் தேதி ஏகாதசி, அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம். வைஷ்ணவ ஏகாதசி 21ஆம் தேதி. ஏன்னா ஏகாதசி 20ஆம் தேதி கார்த்தால பார்த்தோம்னா தசமி ஒரு நாழிகை அது மாதிரி இருக்குது. அதனால் ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது. அதனால் வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும். 21ஆம் தேதி தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது 3 நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமோ திதியோ யோகமோ வந்ததே ஆனால் அது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாட்களில் நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள். இந்த வாரத்தில் 24ஆம் தேதி பார்த்தேடையானால் பௌர்ணமி. இது பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமியில் முருகப்பெருமானுடைய திருமணத்தை சொல்கிறது, சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை சொல்லக்கூடியது. இந்த பங்குனி உத்திரம் நாள்னு பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமைகிறது. இதன் மூலியமாக பார்த்தடையானால் இதில் பிறக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவாளர் பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது. அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி, அதாவது பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அறிஞ்சு கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப்பில் கொடுறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 18/3/2024 முதல் 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. அதுவும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவா, அதை தவிர மருத்துவ தொழிலில் இருக்கிறவா, மருந்து மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவர்கள், அதை தவிர உடற்பயிற்சி நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். இராணுவம், போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்தில் ராசிநாதனே போய் இருக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் பெரிய அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக
இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசியிலேயே 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசி சுபத்துவம் அடைகிறதுனாலையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் உங்களுடைய சாதுரியத்தினால் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று மூலத்திருவோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் உங்களுடைய சப்தமாதிபதி அங்கே போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா நண்பர்களால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக கணவனுக்கு மனைவி மூலியமாகவும் மனைவிக்கு கணவன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் வரும். கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல நட்பு வீட்டில் போய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய பாக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 12 நீச்சம் பெற்றிருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும். தொழில் பண்ணுறவாளுக்கு வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த வெளி மதத்தினர் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாகவே இருக்கக்கூடும். இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் 19ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அது 22ஆம் தேதி அதிகாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சந்திர பகவான் கேந்திரத்தில் போய் உட்கார்றது பெரிய விசேஷம். திக்பலம் பெற்று இருக்கக்கூடியது அதுவும் விசேஷம். தாயின் உடலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சந்திரன் அதீத சுபத்துவம் அடைகிறார். அதனால் கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா சூரியன்லேருந்து கிட்டத்தட்ட பௌர்ணமி யோகத்துக்கு வரப்போகிறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா ஏகாதசியும் தாண்டி போகிறதுனால 11 நாள் தாண்டி போயிடுறார். ஒளி புரிந்திய சந்திரனாக இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பதவி சுகம் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு பார்க்குறதுக்கு, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதீத சுபத்துவம் அடைகிறார். அதனால் பார்த்தோன்னா உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு புதிய பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அதாவது குழந்தைகள் மூலியமாகவும் சரி உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிக்கு சந்திர பகவான் போகிறார். அது 27ஆம் தேதி காலை வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 27ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பௌர்ணமி யோகம் அமையிறது பெரிய விசேஷம். அதாவது பங்குனி உத்திர நாளாகவும் இருக்குது. பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. பௌர்ணமி விரதம் இருக்கிறவா நிச்சயமாக நல்லபடியாக இருக்கிறது நல்லது. அதை தவிர சத்யநாராயணா கோவிலில் பூஜை பண்ணுறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய பொன்னான வாரமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா பங்குனி உத்திரம் மேலே வருது, முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் மேலே நடக்கும். அதனால் அதாவது இந்த வாரத்தில் முருகப்பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு முடிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா மஞ்சள் ஒரு 100 கிராம் பேக்கெட்டு வாங்கி கொடுங்க. அதாவது மஞ்சள் பொடி வாங்கி கொடுங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.